ஹாய் கைஸ், பேய நேரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமாங்க, இது ரியலாக நடந்த சம்பவம். ராஜுவும் கௌதமும் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒரே கம்பெனியில் நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சைக்கிளில் வீடு திரும்புகிறாங்க. அவங்க சைக்கிளுக்கு பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஆள் அரவமே இல்லாமல் ரொம்ப எம்டியா, யாருமே இல்லாமல் சைலண்டாக இருக்கு அந்த இடமே. அந்த பூச்சி சத்தமும் வண்டு சத்தமும் தான், அந்த தவளை சத்தமும் தான் கேட்டு கிடக்குது. நைட் டைம்னாலே அந்த சத்தம் கேட்கும்போது அது ஒரு மாதிரி ரம்மியமாக இருக்கும் அப்படின்னு ரசிக்கலாம் தோணாதுங்க. நைட்ன்றதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அப்படி இவங்க 2 பேரும் அன்னைக்கு அவங்க வேலை பார்க்கும்போது என்னென்ன நடந்துச்சு, யாரெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டே சைக்கிளில் வீடு திரும்பிட்டு இருந்தாங்க. 2 பேரும் வேறு வேறு சைக்கிள்லாம் கிடையாதுங்க. 2 பேரும் ஒரே சைக்கிளில், ராஜு பின்னாடியும் கௌதம் முன்னாடியும் சைக்கிளை ஓட்டிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் சடனாக ஒரு உருவம் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதை கௌதம் தான் பார்த்தான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். ராஜுக்கிட்ட சொன்னான், பயந்துருவன்ட்டு அவன் ராஜுக்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணிக்கல. ஆனால் கௌதம் மட்டும் பார்க்கலங்க, ராஜுவும் அதை பார்த்துருக்கான். ஆனால் ராஜு கௌதம்கிட்ட சொன்னான், அவன் பயந்துருவானிட்டு கௌதம் எதுவும் சொல்லலை. இப்படியே 2 பேரும் மாற்றி எதுவும் சொல்லாமல் அமைதியாக சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. ராஜுவோட வீடு கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். ஒரு 2 தெரு தள்ளி தான் கௌதமோட வீடு இருக்குது. ஸோ ராஜுவை ஃபஸ்ட்டு இறக்கி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போனதும் கௌதம் சைக்கிளை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது பின்னாடி யாரோ உக்காந்துருந்தா வெயிட்டாக இருக்கிற மாதிரி, அந்த பின்னாடி இருக்கிற கேரியர் வெயிட்டாக இருக்குது. கௌதமுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால நமக்கு அப்படி ஃபீல் ஆகுது போல் அப்படின்ட்டு சைக்கிளை கண்டினியூவாக ஓட்டிகிட்டு போகிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ஏதோ காற்று உரசுற மாதிரி, ஒரு மாதிரி அவன் உடம்பெல்லாம் கூசுகிற மாதிரி இருக்குது. அந்த அமைதியாக இருக்கிற நேரத்தில் நட்ட ராத்திரியில் பூச்சிகளும் வண்டுகளும் தான் சத்தம் ஒரு மாதிரி கொடுக்கும். அதுவே கொஞ்சம் ஹாரராக தான் ஃபீல் ஆகும். நைட் டைமில் எவனும் அதை ரசிக்கலாம் மாட்டானுங்க. கண்டிப்பாக பயம் வரதான் செய்யும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி சைலண்ட்டான வாய்ஸில் ஏதோ பேசுகிற மாதிரி அவனுக்கு முணுமுணுன்னு கேட்குது. யாரோ முணுமுணுக்கிற மாதிரி அந்த சவுண்டு கேட்குது. அது அழுகிற மாதிரியா இல்லை சிரிக்கிற மாதிரியா அப்படின்னு அவனால் அலசி ஆராய்ஞ்செல்லாம் பார்க்க முடியல. சைக்கிளில் வேகமாக வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்னு வேகமாக மெரிச்சிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டு கேட்டுக்கிட்ட போனதும் அந்த சைக்கிளை அவன் நிறுத்த கூட கிடையாது, அப்படியே கீழே போட்டுட்டு கேட்டை திறந்துட்டு வீட்டுக்கும் வெளியே இருக்கிற பைப்பில் அவன் கையை காலெல்லாம் கழுவிட்டு போயிட்டு டோர் லாக் பண்ணுறான். அப்படி அவன் டோரை லாக் பண்ணும்போது தான் அவன் அவசரத்தில் சைக்கிளை கீழேயே போட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி காத்துட்ருக்கு. ஏதோ ஒரு உருவம் கருப்பாக அவங்க வீட்டையே பார்த்துட்ருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அந்த உருவம் கண்ணெல்லாம் ரெட் கலரில் ஒரு மாதிரி தாங்க இருக்குது. பார்க்கவே அவன் பயப்புள்ள கொஞ்சம் பயந்து தான் போயிட்டான். அதை பார்த்து தான் அவனுக்கு அள்ளு விட்டுடுச்சு. சைக்கிளை எடுத்து வைக்க வேணாம், ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு போய் அவன் படுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் படுக்க போகும்போது தான் அவனுக்கு ஒரு குரல் கேட்குது. ஆமாங்க, அது ராஜுவோட குரல். டே கௌதம், கௌதம், கௌதம் இருக்கியடா, என்னை காப்பாத்துறா, எனக்கு அடிபட்டுடுச்சு, தலையெல்லாம் அடிபட்டு ரத்தமாக வழியுதுரா, என்னை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலை ரொம்ப கெஞ்சுற மாதிரி கேட்குது. கௌதம்கா, ஐயோ ராஜுவா இது, என்னாச்சு ராஜு அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு எழுந்திரிச்சு ஓடி வரான் கதவுக்கிட்ட. அப்போ வெளியே இருக்கிறது கண்டிப்பா ராஜு தாங்க. தலையில அடிபட்ட ரத்த வெள்ளத்துல வந்து நிற்கிறான். ஆனா கதவை திறக்க போனவன் ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ராஜுவை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணி அவன் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கே வந்தோம். நம்ம வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது நம்மளை கிராஸ் பண்ணி போன ஒரு கருப்பான உருவம், அதுக்கப்புறம் சைக்கிள் பின்னாடி வெயிட்டாக இருந்த விஷயம், அதுக்கப்புறம் அந்த
யாரோ முணுமுணுக்கிற மாதிரி சவுண்டு கொடுத்தது. இந்த மாதிரிலாம் இன்னைக்கு என்னவோ பயங்கரமா அமானுஷ்யமா இருக்கு, இது எதுவுமே சரியில்லை, ஒருவேளை இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கலாம், அது நம்ம ஃப்ரெண்டா இருந்தா இன்னொரு டைம் நம்மளை கூப்பிடுவான், எனக்கு என்னமோ இது சரியா படலாடின்ட்டு கொஞ்ச நேரம் காத்திருக்கலாடின்ட்டு மறுபடியும் படுக்கிறான். ஆனா முன்னாடி எவ்வளோ கெஞ்சி கூப்பிட்ட அந்த குரல், அந்த ராஜுவோட குரல் இப்போ, டே கௌதம் வெளியே வர போறியா இல்லையா, வெளியே வந்த என்ன பண்றேன் பாரு அப்படின்னு மிரட்டுற தோணையில அது கூப்பிட ஆரம்பிக்குது. இவனுக்கு நம்ம வெளியே போனா செத்தண்டா சாமின்னுட்டு, இது கண்டிப்பா சரியில்லை, ஏதோ சம்திங் ராங்குன்னு அவன் நினைச்சிட்டு பெட்ஷீட்டை இழுத்து நல்லா போத்துட்டு கம்முனை படுத்துட்டான். எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. இப்படி அவன் எவ்வளோ நேரம் படுத்துனான்னு தெரில. காலையில் விடிஞ்சதும் விடியாதமா எழுந்திருச்சு ராஜுவோட வீட்டுக்கு ஓடுறான் கௌதம். ராஜுவை போய் பார்த்து, டே கௌதம் என்னடா இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்குன்னு ராஜு கேட்குறான். அப்போது நைட்டு நீ என்னடா பண்ண, எங்கே போயிருந்தேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆனால் ராஜுவை பார்த்த உடனே கௌதமுக்கு ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுது, ராஜுவுக்கு அடிப்படலை. அப்போது நைட்டு வந்தது ராஜுவே கிடையாதுன்ட்டு அவனே முடிவு பண்ணிட்டு நைட்டு நடந்த அமானுஷ்யமான விஷயத்தை பற்றி எல்லாத்தையும் ராஜு கிட்ட ஷேர் பண்ணுறான். அப்படி ஷேர் பண்ணதும் ராஜு செம்மையாக பயந்துடுறான். இதை சொல்லிட்டு இருக்க கௌதம் மட்டும் என்ன தைரியத்தில் நினைக்கிறீங்களா? சத்தியமாக கிடையாதுங்க, அவனுக்கும் செம்மையாக பயந்துடுறான். ரெண்டு பேரும் நைட் ஷிஃப்ட் பார்த்தாலும் இனிமேல் கூட்டத்தோட கூட்டமாக தான் வரணும், தனியாலாம் இனிமேல் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக ஜுரம் அடிக்குது. அன்னையிலேருந்து அந்த வேலைக்கு அவங்க போல. நீங்கள் நம்பலனாலும் இதுதாங்க நெசம். அவங்க அந்த கம்பெனிக்கு போகிறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதை ஒரு ரியல் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு கதையை ஃபுல்லாக கேளுங்க. கதையை ஃபுல்லாக கேட்டால் தான் அங்கே நான் என்ன சொல்லியிருக்கேனே உங்களுக்கு புரிய வரும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு என் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிலா. நிழல் கதைகள் சேனலின் கதைகள் வெறும் பேய் கதைகள் மட்டுமல்ல, சில கதைகள் மனித மனதின் இருண்ட உண்மைகளை வெளிக்கொணரும், அதனை கேட்பவர்களுக்கும் பயம் மட்டும் இல்லாமல் சிந்திக்கவும் வைக்கும். நான் உங்கள் நிலா.